எட்டையா நீங்க தோத்து அவங்கள பிளே ஆஃப் காமிச்சிருக்கீங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் வாசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின். டாஸ் வின் பண்ண எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் bowling போடுறோம், நீங்கள் போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க. டெல்லி கேபிட்டல் ஓப்பனிங் வந்து ஃப்ரேசரும் நம்ம வந்து போரலும் இறங்குனாங்க. ஃப்ரேசர் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேட்ஸ்மேன்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 2 பாலுக்கு 0ன்னு அவுட் ஆகிட்டு மனுஷன். போரளவு ஷாய் ஹோப் ஆடினாங்க. போன மேட்ச்சில் விட்டதை இந்த மேட்ச்சில் பிடிக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நாக் 4 சிக்ஸஸ் 5 ஃபோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 33 பாலுக்கு 58 ரன்ன்ற மாதிரி விளாசிட்டாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஷாய் ஹோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாலுக்கு 38 ரன் 2 6 3 4 அப்படின்னு ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விக்கெட்டையும் அப்படியே பறிபோகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது கேப்டன் பண்ட் வந்தார். பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 பாலுக்கு 33 ரன் அடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஸ்ட்ராப்ஸ் அவர் கிளம்புனா நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி 25 பாலுக்கு 57 ரன் ஒரு செம்ம அட்டாக்கிங் நாக் ஆனார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் ஒரு 10 பாலுக்கு 14 ரன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 208 ரன் 4 விக்கெட்டுக்கு 20 ஓவரில் 209 டார்கெட்டுங்க எல்எஸ்ஜி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டன் டீகாக்கும் கேஎல் ராகுல் இறங்கினாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஜொலிக்காம இஷாந்த் சர்மா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 12 ரன்னுக்கு அவுட்டு, கேஎல் ராகுல் 5 ரன்னுக்கு அவுட் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டைனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பால் அவரும் 5 ரன்னுக்கு கிளம்பிட்டாரு. இஷாந்த் சர்மா வேற லெவலில் போலிங் போட்டு பார்த்தீங்கன்னா தீபக் கோடாவை ரன் எதுவும் எடுக்க விடாமல் அவரை அவுட் பண்ணாரு. அதை தொடர்ந்து நிக்கோலஸ் பூரம் மட்டும் கொஞ்சம் உசுரை கொடுத்து ஆடிட்டு இருந்தாரு. ஆனால் ஆயுஷ் பதில் அந்த உசுரெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் 6 ரன்னுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாப்ஸ் பாலில் போயிட்டாரு. அது அந்த ஐபிஎல்ல நமக்கு நிறைய நல்ல போலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் கிடைக்கிற மாதிரி நல்ல ஆல்ரவுண்டர்ஸும் கிடைச்சிருக்காங்க. அந்த ஒரு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷத் கானை சேர்த்துக்கலான்னே சொல்லலாம். அவர் செம அட்டாக்கிங், நான் உயிரை கொடுத்தேனும் லக்னோ தேசத்தை காப்பாற்றுவேன்ற மாதிரி 33 பாலுக்கு மனுஷன் 58 ரன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரம் 27 பாலுக்கு 61 ரன் எடுத்து என்னப்பா வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கீங்க போலயே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆர்ஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டா மந்திரம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தோத்தாதான் எல்எஸ்ஜி தோத்தாதான் நம்ம பிளே ஆஃபுக்கு போக முடியும் நினச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போகுமான்னு பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரம் விக்கெட்னு முகேஷ்குமார் பாலுக்கு போகுது. அதை தொடர்ந்து வந்து பெருசாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷத் கானுக்கு சப்போர்ட் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா 189 ஃபார் 9 விக்கெட்ஸ் 20 ஓவருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் முடியுது. 19 ரன் வித்தியாசத்தில் டெல்லி வெற்றி பெற்றதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃபுக்கு போகுது. என்னங்க டெல்லி வெற்றி போட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃபுக்கு போகுது? ஆமாங்க, பிளே ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா லக்னோக்கு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியினால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு பிரகாசமாகி பிளே ஆஃபுக்கு போகும் 2வது அணியாக மாறுகிறது. ஆல்ரெடி கேகேஆர் போயிருச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரும் போயிருச்சு. இந்த மாதிரி பெருமையுடன் சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா ராஜஸ்தான் ஃபேன்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தினமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.